நாங்கள் பக்கத்து ஊரில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா. ஆமாத்த, அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாத்த, போயிட்டு வந்துடுறோம். அத்தாடி, நம்ம மட்டும் வெறிம நாளுக்கு படத்துக்கு போகிறோம் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டமாக ஆடிடும். அடி ஆத்தா, அதிசயமாக இருக்கு. நான் கூப்பிட்டாலே கோயிலுக்கு வரமாட்டா. இன்னைக்கு நம்ம புருஷனை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போட்டேங்கிற நம்புற மாதிரியே இல்லையடி. எங்கடி போகிறீங்க? மொழியே சரியில்லையே. இவன் என்னடானா ஒரு மாதிரி முன்னுக்கு பின்னா பதில் சொல்கிறேன். அவன் என்னடானா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறா. நம்புகிற மாதிரியே இல்லையே. பார்த்துக்குவோம் மாட்டுவாளைய. போகணும் கிளம்புடின்னு சொன்னோம்னா கிளம்புறதுக்கு அவ்வளோ நேரம் ஆக்குவா. இப்போதே பார்த்தேன் குளிக்கவே இல்லை, அதுக்குள்ளே மாக்கடின்னு கிளம்பி போகிறான். இதுக்கு மட்டும் எப்படி தான் கிளம்பாளோ. பாடி ஒத்த ரோசா, எப்போ வந்த ஊருக்கு நீ? நான் அது என்ன தேடி வந்தியே. இவ்வளோ வீட்டில் இத்தனை பேர் இருந்தோம், நான் ஒண்டி கட்டையாதே இருக்கிறேன். என்ன பண்ணுற? அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க? ஏக்கா இழைச்சி போயிட்டீங்க, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்னக்கா இங்கே யாரையுமே காணும், நீங்கள் உண்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுக்கு 2 மருமகளை எடுத்து வச்சுருந்தீங்க, எங்கே அவளுகெல்லாம்? அடி ஏண்டி ஒத்த ரோசா, நீ வேற என்னைய நீ பாட்டுக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நானே ரொம்ப சங்கடத்தில் இருக்கேன் ஒத்த ரோசா. உனக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இவளுகளை எடுத்ததில் இருந்து எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது ஒத்த ரோசா. நீயாவது ஒழுங்கா இருக்கியா? என்னை பார்த்தியா? இப்போ எப்படி இருந்தேன், இப்போ பார்த்தா இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி ஆகிட்டாளுங்க. ஒரு வேலையும் பார்க்க மாட்டாளுடி. என்னடி பண்ண சொல்கிற? ஏக்கா உங்களுக்கா? நீங்கள் எப்படிப்பட்டவங்க? நீங்கள் எப்படியெல்லாம் மருமகளை வச்சுக்கிங்க? இவளுக்கு இப்படியா பண்ணுறாளுங்க? ஒரே போராட்டமாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டு வேலை, இந்த பாத்திரங்கள் வேலை, தண்ணி தூக்கலை, அந்த வேலை பார்க்கல, இந்த வேலை பார்க்கல, வீட்டுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்குது. எதையுமே முடிக்காமல் எங்கேயோ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாடி. எனக்கு தெரியாத அவள் கோயிலுக்கு போவாளா இல்லையான்னு. உங்களுக்கு போயா இப்படி மருமக வரணும்? நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, எத்தனை பேருக்கு மருமக எடுத்து கொடுத்துருக்கீங்க. உங்கள் மருமக இப்படி வருவான்னு நான் நினைக்கவே இல்லைக்கா. அடி ஏண்டி, எல்லாம் என் தலையெழுத்து. எத்தனையோ பேர் வந்தாலே அவளுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் வேணும்னு சொல்லி எடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும், என்ன எதை வச்சு அடிச்சிக்கிறதுன்னு எனக்கே தெரியலடி. என்ன பண்ணுறது? நீ எப்படி இருக்கத்தே? உனக்கு அது எல்லாம் நல்லா இருக்காடி? இங்கே பாருடி, இந்த தின்ன தட்டை கூட கழுவ மாட்டாளுகடி, அப்படியே போட்டு வச்சுருக்காளு. காஞ்சி போய் கிடைக்குது. என் காலை பற்றியா எப்படி போச்சுன்னு பார்த்தியா? என் காலே முட்டியே வலிக்குது. அதுக்கு ஒரு நாள் டாக்டர்கிட்ட போன்னு பார்க்குறேன், அதுக்கு என்ன போக முடியல. அக்கா அண்ணாக்கா, ஆமாக்கா கால் வீங்கி போயிருக்கு. பார்த்துக்கங்கக்கா உடம்ப. சரிக்கா நான் வாரேக்கா, நீங்கள் பத்திரமா இருங்கக்கா. மருமகிட்ட ரொம்ப விட்டு வச்சுக்காதீங்கக்கா, அவளை கடக்கி வைங்கக்கா. சரிக்கா பாய்க்கா. ரோசா சொல்கிறதா சரி, இன்னைக்கு வரட்டும், அவளை உண்டேன் பண்ணிடுறேன். போகும்போதே அந்த பேச்சு நம்ம என்ன பேச போதும், நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல. போய் பார்ப்போம் என்னதான் பேசுங்க. அடியே எங்கடி அவன்? ஏண்டி எத்தனை மணிக்கடி போனீங்க, எத்தனை மணிக்கடி வர்றீங்க? சமைக்க இல்லை, பாத்திரத்தை கழுவலை, வீட்டை கூட்டலை, ஒரு வேலையும் பார்க்கல. நான் என்ன உங்கள் வீட்டுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கு நான் வேலைக்காரியா? அம்புட்டு வேலையை நானே பார்க்குறதுக்கு. எத்தனை மணிக்கடி போனீங்க? எங்கடி சொன்னீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஏண்டி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு வரீங்களாடி? எங்கடி அவன்? வாயை திறந்தாலே ஒரே பொய். போகணுமா? சொன்னாப்ல விட்டுருவீங்களா? அது கூட வரேன்னு சொல்லுவீங்களே. அடி ஆத்தா, நான் ஏண்டி உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்க போகிறேன்? ஓ புருஷங்காரன் அம்மா 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 நீ வாழை பிடிச்சிட்டே திரிஞ்சா, இப்போ நீ வந்தோடனே பொண்டாட்டி உன் வாழை பிடிச்சிட்டே திரியிறேன். ஏண்டி ஓ புருஷன்ட்ட போய் கேள்றி. நான் ஏன் புருஷன் முன்னாடி போகண்டி? நான் ஏண்டி உங்கள் பின்னாடியே வரணும்? அலப்பியலாம். ஐயோ, அப்படியே உங்கள் மயங்காரன் என் பின்னாடி வாழை பிடிச்சிட்டே சுற்றுறேன். இன்னமும் எதுக்கு எடுத்தாலும் அம்மா 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 தானே தெரியுறேன். நான் சொல்கிறது அப்படியே கேட்குற மாதிரி இருக்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் அத்திப்புத்தாப்பில் இந்த கோயிலுக்கோ இந்த தேட்டருக்கோ கூட்டிகிட்டு போகிறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நாங்கள் ஒன்றா போனாவே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிறுத்திடி, நடிக்காதடி. ஓடுற அட்டைக்கு எத்தனை காலம் எனக்கு தெரியும்டி. நீ என்னென்ன பண்ணுவ, எப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. பேசாமல் போயிடு. உன்ட்டெல்லாம் இப்போ நான் பேச மாட்டேன். அவன் வரட்டும், நான் வச்சுக்கிறேன். கம்முன்னு இருக்கேன். இப்போ நிறுத்திடி. உங்களுக்கு நம்ம குட்டி சுட்டியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல